ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SS Info தமிழ். இன்றைக்கி வீடியோவில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்க சோளிங்கர் கோயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலுக்கு போக ஆவடியிலேருந்து ட்ரெயினில் அரக்கோணம் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் பஸ்ஸில் சோளிங்கர் போய் இறங்கிட்டோம். சோளிங்கர் போய் இறங்கின உடனே ஒரு பிரம்மாண்ட ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது. அங்கே சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோவில் நாங்கள் மலை அடிவாரத்துக்கு போயிட்டோம். நடந்தும் போகலாம், 1 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது, நீங்கள் நடந்தும் போகலாம். ஆஞ்சநேயர் கோயிலில் வழிபட்டுட்டு அங்கே இருக்க தீர்த்த குளத்தில் நீராடிட்டு நீங்கள் நேராக யோக நரசிம்மரை பார்த்தோன்னா பிரம்மாத்தி தோஷம் கூட போகும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கோயில் குளத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணணும். மலை அடிவாரத்துலேருந்து மேலே பார்த்தீங்கன்னா கோயில் கோபுரமும், முன்னாடி இருக்க ஒரு மலையில் சின்ன மலையில் கல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கம் உட்காந்துட்டு இருக்க மாதிரியே தெரியுது. மலை அடிவாரத்தில் இருக்க ஷாப்ஸில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஸ்நாக்ஸ் தண்ணி எல்லாம் வச்சுட்டு போகிறது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா இந்த மலை ஃபுல்லாக குரங்குகள் ராஜ்யம் தான். குரங்குகள் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற எல்லா சாப்பாடு எல்லாத்தையுமே பிடுங்கிடுது. ஈவன் தலையில் பூ வச்சுட்டு போனீங்கன்னா கூட அதை கூட பிடுங்கிடும். எல்லோரும் அர்ச்சனைலாம் வாங்கிட்டு போயிருந்தாங்க. எல்லா அர்ச்சனையும் சாமிக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி குரங்குகளே அதை எடுத்துக்கிச்சு. நாங்கள் அதை பார்த்தோம். நாங்கள் எதுவும் வாங்கிட்டு போகல, நேராக மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். கீழே அந்த பேக்கேஜ்லாம் வச்சுட்டு நல்ல க்ளோஸ்டு பேக்காக கொண்டு போகிறது ரொம்ப நல்லது. இந்த சோளிங்கர் கோயில் 1800 ஆண்டுகால பழமை வாய்ந்த கோயில். 108 திவ்ய தேசத்தில் 64வது திவ்ய தேசம். 1305 படிக்கட்டு ஏறி தான் நீங்கள் சுவாமியை பார்க்கணும். இப்போதைக்கு வேறு எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. ரோப்கார் ஃபெசிலிட்டி செஞ்சிட்ருக்காங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மலை அடிவாரத்திலே குச்சிகள் விற்கிறாங்க. நீங்கள் சப்போர்ட்டுக்கு கண்டிப்பாக அந்த குச்சை வாங்கிட்டீங்கன்னா ஒரு 10 ரூபா தான் அந்த குச்சி. நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா மலை ஏறும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. வயசானவங்களுக்கு ஏறுறதுக்கு டோலியும் இருக்குது. இந்த கோயில் திருமங்கை ஆழ்வார், திருக்கச்சி நம்புகள், பேய் ஆழ்வார்கள் ஆகிய ஆழ்வார்கள் மங்களாசனம் செய்யப்பட்ட கோயில் சொல்கிறாங்க. சோழர்கள் காலத்தில் சோழ சிம்மபுரம் மருவி சோளிங்கர் மாறி இருக்கு. திருக்கடிகை கடிகாசலம்னு சொல்கிறாங்க. அகோபிலத்தில் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் பக்த பிரகலாதனை காட்சி அளித்துட்டு இங்கே மூர்த்தி யோக நரசிம்மராக இருக்காங்க. தாயார் அமிர்தவல்லி தாயார். தாயாருக்கு கீழே தனி சந்நிதி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலேயே யோக நரசிம்மரோட சேர்த்தே உள்ளே வச்சுட்டாங்க. ஆஞ்சநேயருக்கு பார்த்தீங்கன்னா சிறிய தனிமலையும் இருக்குது. யோக நரசிம்மர் தனிமலை, ஆஞ்சநேயர் தனிமலையிலும் இருக்காங்க. இந்த கோயில் நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு 1305 படிக்கட்டுகள் கஷ்டப்பட்டு ஏறி சாமியை தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த மூர்த்தி கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா கண் திறந்த நிலையில் இருப்பாங்க. அதனால ரொம்ப கார்த்திகை மாதம் க்ரௌடாகவும் இருக்கும், ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க.
கண்டிப்பாக எல்லோரும் வந்து பயன்பெறுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. ப்ளீஸ்